இந்த கொஸ்டின் பாருங்கள், நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஈக்குவல் 2ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 1/x பவர் 3யோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா a பவர் 3 ப்ளஸ் b பவர் 3 இந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா. இப்போ இதுக்கான ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா a ப்ளஸ் b whole power 3 minus 3ab into a plus b. நமக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு a இருக்க பிளேஸில் என்ன இருக்குது, a வந்து எக்ஸு, b வந்து 1/x. அப்போ இந்த ஃபார்முலாவை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1/x பவர் 3 மைனஸ் 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும் x இன்ட்டு பியோட வேல்யூ வந்து 1/x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/x. நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/xோட வேல்யூ வந்து 2ன்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இதை கொண்டு போய் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 3 மைனஸ் 3, இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிவைடில் எக்ஸ் இருக்குங்களா, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். அப்போ 3 இன்ட்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1/xன்னு இருக்குது, இதுக்கு பதிலாக நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 2 பவர் 3யோட வேல்யூ நமக்கு 8 மைனஸ் 3 இன்ட்டு 2 வேல்யூ 6. இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து நமக்கு பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா இது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.